ஹலோ! இப்ப நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்ல பச்சரிசியும், பாசிப்பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன். அது எனக்கு 1 கப் அல்ல 1 கப்புக்கு கரெக்ட்டா வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பொதுவா 1/4 கிலோ அரிசிக்கு 100 கிராம் இல்லன்னா 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். எனது மெஷர்மென்ட் கப் இதுதான். இதுல கரெக்ட்டா வந்துருச்சு. 1 கப் அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி விட்டுட்டு, மிளகு நல்லா தட்டி போட்டுட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, கொஞ்சமா சீரகம் போட்டு, விசில் போட்டு வச்சுட்டேன். இது 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். பார்த்தீங்களா, வெண்பொங்கல் நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி கம்மியாயிடுச்சு. நான் வேற பாத்திரத்துல தாளிப்பு குடுக்கும்போது, கொஞ்சம் லைட்டா சுடு தண்ணி விட்டு கிண்டி விட்டுக்கிட்டோம்னா, அது சரியா போயிரும். இது பாருங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஆயில் ஊத்தி சீரகம், அப்புறம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கணும். துருவின இஞ்சிய நல்லா சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கணும். இந்த வெண்பொங்கல்ல நான் நெய்யும் ஊத்தல, முந்திரி பருப்பும் போடல. உடம்புக்கு ஹெல்த்தியா தான் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பில. கருவேப்பில இந்த வெண்பொங்கலுக்கு நல்லா வாசம் குடுக்கும். இஞ்சியும் வெண்பொங்கல் நல்லா ஜீரணம் பண்ணும். அப்புறம் தேவையான அளவு மெயினா பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயம் சேர்த்தா தான் வெண்பொங்கலுக்கு அந்த ஃப்ளேவர் குடுக்கும். பொதுவா கட்டி பெருங்காயம் நம்ம தண்ணீல கரைச்சு ஊத்தணும். பட் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்ல. அதனால இந்த நார்மல் ப தூள் பெருங்காயமே போட்டுக்கிட்டேன். பார்த்தீங்களா, அந்த குக்கர்ல இருந்த வெண்பொங்கல எடுத்து மாத்தி கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு, அது நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டதும் வெண்பொங்கல் கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிடுச்சு. இது சரியா போயிரும். அது மேல நம்ம ஆயில் ஊத்தி நல்லா கிண்டி விட்டுக்கணும். நம்ம நெய் நெய் ஊத்தல. அதுக்கு பதிலா ஆயில் ஊத்திக்கிட்டோம். பார்த்தீங்களா கைஸ், நல்லா ஆயில் ஊத்தி நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஆயில் ஒரு 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் ஆயில் ஊத்துனாலே போதும். வெண்பொங்கலுக்கு தேவையான ஆயில் அதே போதும். இப்போ அழகா வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி பண்ணிக்கலாம். வெண்பொங்கலுக்கு தக்காளி சட்னி சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் விட்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். அது பொன்னிறமா பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் போட்டுக்கணும். 2 வரமிளகாய் போட்டு அது கொஞ்சம் நல்லா இதானதும், நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை போட்டுக்கணும். புதினா இலை தக்காளி சட்னிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். இப்ப நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளிய எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வேகுற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு, அப்புறமேட்டு நம்ம உப்பு போட்டுட்டு, இப்ப ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னி செய்யும்போது பூண்டு போட்டாலும் டேஸ்ட் நல்லாருக்கும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம தட்ட எடுத்து மூடி வச்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சுண்டினா நல்லாருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்ப தக்காளி சட்னிக்கு தக்காளி அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இத இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு, நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சுக்கலாம். நம்ம தக்காளி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்ப மாத்திட்டு அரைச்சுட்டு எடுத்துட்டு வந்துரலாம். நம்ம அரைச்சாச்சு. இப்ப தக்காளி சட்னிக்கு தாளிப்பு குடுத்துருக்கலாம். கடுகு கடாயில லைட்டா எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கிட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்ச நேரம் பொரியட்டும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்ப ஜார்ல இருக்கிற அரைச்சு வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்ட கடாயில ஊத்தி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டாச்சு. இந்த தக்காளி சட்னிக்கும், வெண்பொங்கலுக்கும் சூப்பரா இருக்கும். நம்ம வெண்பொங்கல்ல நெய்யும் ஊத்தல, முந்திரி பருப்பும் போடல. இருந்தாலும் வெண்பொங்கல் சூப்பரா இருக்கும். நம்மளோட சேனல் நம்மளோட சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.